இந்தி திணிப்பு எப்படி ஆரம்பித்தது, அது எப்படி அவ்வளோ பெரிய போராட்டமாக மாறிச்சு, ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன மக்களுக்கு சொல்ல வராங்க? உலகம் முழுவதும், நாடு முழுவதும் சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் உலகம் முழுவதும் எல்லாரும் ஒரே ரிலீஜன், எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ். அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இப்போ கேட்கறது நல்லா தான் இருக்குது. போயிட்டு யாருக்கிட்ட வேணாலும் கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும். நல்லா தான் இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும்னா ஆட்சி செய்கிறவனுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு இல்லை. நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஒரு பாகிஸ்தானி கூட தாராளமாக பேச முடியும், ரெண்டு பேருக்குமே புரியும். பாகிஸ்தானி என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, நான் உருதுல பேசுகிறேன்னு சொல்லுவான், இவன் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன்னு சொல்லுவான். அவ்வளோதான். இப்படி தான் இந்த ஹிந்தியை உருவாக்கி பகவத்கீதையை பிரிண்ட் அடித்து எல்லா இடமும் கொடுக்க ஆரம்பிச்சு இதை வந்து தனி பாடமாக கொண்டு வரணுன்ற இது வந்து எப்போ வருதுன்னா 1935 வந்துச்சு, சுதந்திரத்துக்கு முன்னாடி. இது சரியான மாடலாக இருந்திருந்தா வெள்ளக்காரனே அதை செஞ்சிருப்பான்ல. இன்னொரு பெரியாரிய செயற்பாட்டை சொன்னா இது வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடாது, இந்திய ஆதிக்கம் அப்படிதான் சொல்லணும். திணிப்பு தான் ஆதிக்கம், ரெண்டும் ஒன்று தானே. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ செஞ்சே ஆகணும்னு நான் சொன்னால் என்னோட பவரை வச்சு தான் செய்ய முடியும். எனக்கு உண்மையில பவர், அந்த அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யலாம். திணிப்பதுன்றது அதிகாரத்தை கொடுக்கறது. ஒருத்தன் ஸ்கூலில் போய் படிச்சிருப்பான், அப்பவும் அவன் எழுத படிக்க தெரியாதவன தான் இருப்பான். இப்போவே இங்கிலீஷில் ஃபார்ம் கொடுத்தாலே பேங்க்ல செல்லான் ஃபில் பண்ணுன்னா தன்றான். இங்கிலீஷும் கிடையாது, வெறுமனே ஹிந்தியில தான் இருக்கும் ஃபார்ம். அப்படின்றது தான் எப்படி இருக்கும்? அதான் ஹிந்தி கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது? மொழின்றது ஒரு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு லாங்குவேஜை நீ கற்றுக்கோன்னு சொல்ல கூட பரவாயில்ல. சரி, ஒரு சும்மா வேணா கற்றுக்கலான்னு. கட்டாயம் கற்றுக்கணும். அந்த கட்டாயம் கற்றுக்கிறதுக்கு கூட அந்த லாங்குவேஜில் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. ஒரு மொழியை உன்கிட்ட கொண்டாந்து உள்ள திணிச்சு உன்னோட கலை, உன்னோட இலக்கியம், பண்பாடு எல்லாத்தையும் மாற்றணும். இன்னைக்கு விஜய் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லாமல் இருந்திருந்தா விஜயே கிடையாது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பராசக்தி படம், அதனுடைய பேரே வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணிச்சு. அந்த காலத்து, அதாவது இந்தி திணிப்பை பேக்ரவுண்டாக வச்சு தான் அந்த படம் தயாராகுது அப்படின்ற பேச்சுகள் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு இப்போ தமிழ்னு சொன்னால் அவங்களால ஈஸியாக அட்டாச் ஆக முடியும். அது காலம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் இருக்கிறது தான். அவங்க மொழியை வச்சு அவங்களால ஈஸியாக வந்து ஒருங்கிணைக்க முடியும். இந்தி திணிப்பு எப்படி ஆரம்பித்தது, அது எப்படி அவ்வளோ பெரிய போராட்டமாக மாறிச்சு, ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன மக்களுக்கு சொல்ல வராங்க, அதில் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உலகம் முழுவதும், நாடு முழுவதும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் உலகம் முழுவதும் எல்லாரும் ஒரே ரிலீஜன், எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ். அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கும். இப்போ கேட்கறது நல்லா தான் இருக்குது. போயிட்டு யாருக்கிட்ட வேணாலும் கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும். நல்லா தான் இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும்னா ஆட்சி செய்கிறவனுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு இல்லை. ஏன், எதனால், என்ன சிக்கல் வரும்? ஆட்சி செய்கிறவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மொழி, எல்லாரும் ஒரே மதம் அப்படின்றத ஆட்சி செய்கிறவனுக்கு வசதியாக இருக்கும். ஒரே சட்டம் போட்டு ஒரே மாதிரி ஏமாற்றலாம். இவனை தனியாக ஏமாத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும், அவனை ஏமாற்ற வேறு மாதிரி தனியாக ஐடியா பண்ணணும்லாம் இல்லாமல் ஒரே ஐடியாவில் எல்லாரையும் மொத்தமாக ஏமாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அப்படின்னு ஒரு மொழி கிடையாது நம்மள்கிட்ட, சரியா? அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த மொழி வந்து ரெண்டு தான். ஒன்று பாரசீகம், இன்னொன்று ஆங்கிலம். 1600க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இந்தியா முழுவதும் பரவிய மொழிகள்னால் ஆங்கிலமும் பாரசீகமும் தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக பரவுச்சு. அது அஃபீஷியல் லாங்குவேஜாக மட்டும்தான் இருந்ததே தவிர பொதுமக்களோடு புழங்கும்போது ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிற மக்களோட மொழியை கற்றுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை கற்றுக்குறாங்க. இதை வந்து ஒருத்தர், இந்த ஜேம்ஸ் வெல்ஸ்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, அவர் வந்து கல்கத்தாவில் வந்து இறங்கினோடனே பெங்காலி கற்றுக்கிறார். அவருக்கு அங்கே இருந்த ஒரு சீனியர்கிட்ட. அந்த சீனியரை அப்போவே சேர்த்து என்ன சொல்கிறாரு, இது மட்டும் நீ கற்றுக்கிட்டா பார்த்தாது, நீ மலபாரியும் கற்றுக்கோ. அப்போ வந்து அவங்க வந்து தமிழை வந்து மலபாரின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம மெட்ராஸ் ஆஃபீஸ்க்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன்னா அப்போ உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ யோசிச்சு பாரு, ஒரு ஆங்கிலேய அதிகாரியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த லோக்கல் மொழி தெரியுமான்னு பார்த்துட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்தாலே எழுதுறாரு. இலங்கைக்கு போனோன்னு அங்கே போய் பார்த்தா டோட்டலாக வேறு மொழி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதையும் கற்றுக்க வேண்டியதாகிடுச்சு. இவ்வளோக்கு ரொம்ப நாள்லாம் அங்கே இதில் வந்தால் ஒரு ஊரில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருப்பார்.
இந்த 2 வருஷம் 3 வருஷம் அங்கே வேலை பார்க்குறதுக்கு அந்தந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கிறாரு. திரும்ப மசூலிப்பட்டினம் வந்தவுடனே திரும்ப தெலுங்கு கற்றுக்கிட்டானாம். அப்போது ஆளும் வர்க்கத்தில் இருப்பவருக்கு தான் வந்து பல மொழிகள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே தவிர பொதுமக்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ கன்னியாகுமரின்னு ஒரு ஊர் இருக்குல்லப்பா, இந்த கன்னியாகுமரியோட பாப்புலேஷன் சும்மா குத்துமதிப்பாக நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாலாம் நம்பர் தெரியாது, குத்துமதிப்பாக ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த 10 லட்சம் பேரில் எத்தனை லட்சம்னு நான் கேட்கல, எத்தனை 1000 பேர் கன்னியாகுமரியை விட்டு புறப்பட்டு சென்னைக்கு வருவாங்க. அதில் எத்தனை 1000 பேர் வட இந்தியா போக போகிறாங்க. அதில் இன்னும் எத்தனை 100கள் நாட்டை விட்டே வேறு நாட்டுக்கு போக போகிறாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த 10 லட்சம் பேரில் ஒரு 2% 3% தான் வெளியே போக போகிறான். மீதி எல்லாம் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. புரியுதா? இப்போ இங்கேயே நீ சென்னையிலே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மொழியை திணிக்கணுன்ற ஒரு விஷயம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் மக்களை எந்த பேரை சொல்லியும் ஒருங்கிணைக்க முடியல. மதத்தை சொல்லலான்னு பார்த்தா நான் பௌத்தன்றான், ஒருத்தன் சமணம்ன்றான், ஒருத்தன் இஸ்லாமியன்றான், ஒருத்தன் கிறிஸ்டியன்றான், ஒருத்தன் இந்துன்றான். சரி, இந்துனாவது ஒன்று சேர்க்கலான்னு பார்த்தா அப்பவும் ஒன்றும் சேர்க்க முடியல. கேட்டால் இவங்க பார்ப்பனர்கள், இவங்க சூத்திரர்கள், இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. சாதின்னு எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. யாரையுமே எதிலாரையும் ஒன்று சேர்க்க முடியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு புதுசாக ஒரு மொழியை கொண்டு வந்தால் அந்த மொழி மூலமாக ஒன்று சேர்த்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் 1908 தான் முதல்ல இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு மொழியை உருவாக்குறாங்க. லிட்ரலாக உருவாக்குறாங்க. அப்படி ஒரு மொழியே கிடையாது. அப்போ இருந்த மொழி என்னென்னா உருதுன்னு ஒரு மொழி இருக்குது. அந்த உருதுன்றது யார் பேசுவாங்கன்னா படை வீரர்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அதுக்கு உருதுன்னு அப்போ பேர் கிடையாது, அப்போ பேர் இந்துஸ்தானின்னு பேர். அந்த இந்துஸ்தானி எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டது? அரபு எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அப்படி எழுதுனதுனால அதை உருதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? பாரசீக மொழியில் உருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா போர் கூடாரம்னு அர்த்தம். உருதுனா என்ன அர்த்தம்? போர் கூடாரம். அப்போ இந்த உருது தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றப்போ, அவர் பேர் வந்து சர் வில்லியம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தனியாக ஒரு இந்த தேவநகரி ஸ்கிரிப்டில் நீங்கள் அதை எழுதுங்க அப்படின்னு கொடுத்த உடனே கீதா பிரஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. வாரணாசியில் ஆரம்பித்து பகவத்கீதையை பிரிண்ட் அடிக்கிறாங்க இந்த புது லாங்குவேஜில். அது வர உருதுன்னு பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜ் இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஒரு பாகிஸ்தானி கூட சரளமாக பேச முடியும். 2 பேருக்குமே புரியும். பாகிஸ்தானி என்ன சொல்லிட்டு இருப்பான்னா நான் உருதுல பேசுகிறேன்னு சொல்லுவான், இவன் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன்னு சொல்லுவான், அவ்வளோதான். ஆனால் மொழி ஒரே ஒரு மொழி தான். இதே மாதிரி நீ தமிழ்லேயும் ஒன்று இருக்குது. இலங்கைக்கு போனேன்னா அராபின்னு ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அந்த அராபி மொழி எப்படி இருக்குன்னா தமிழ் தான். அது எழுதுகிற ஸ்கிரிப்ட் மட்டும் அரபிக் ஸ்கிரிப்டில் இருக்கும். அரபு எழுத்துக்களில் எழுதியிருக்கும், ஆனால் தமிழ் தான் அது. அரபு எழுத்துக்களில் மிளகு அப்படின்னு எழுதியிருப்பான். சுக்கு, மிளகு, தக்காளி, உருளைக்கிழங்கு அப்படின்லாம் அந்த அரபு மொழியில் எழுதியிருப்பான். அதை வாசி பார்த்தா அது உருளைக்கிழங்குன்னு தான் இருக்கும். இப்படி தான் இந்த ஹிந்தியை உருவாக்கி பகவத்கீதையை பிரிண்ட் அடித்து எல்லா இடமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்க ஆரம்பித்து இதை வந்து தனி பாடமாக கொண்டு வரணுன்றாங்க. இது வந்து எப்போ வருதுன்னா 1935 வந்துருச்சு, சுதந்திரத்துக்கு முன்னாடியே. இது சரியான மாடலாக இருந்திருந்தால் வெள்ளைக்காரனே அதை செஞ்சுருப்பான்ல. கிட்டத்தட்ட ஒரு அங்கே ஒரு 150, இங்கே ஒரு 100, 250 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான். வெள்ளைக்காரனே சொல்லியிருப்பான்ல எல்லாரும் இங்கிலீஷ் படிங்கன்னு. இஷ்டம் இருந்தால் படிக்கன்னு தான் சொன்னானே தவிர இங்கிலீஷ் படித்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலையா அவன். ஏன்னா இது ஒர்க் ஆகாதுன்னு மாடல்னு தெரியும். ஏன்னா இது எப்போ ஒர்க் ஆகாதுன்னு தெரியும்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இது ஒர்க் ஆகாதுன்னு. அப்போது இந்த ரோம் சாம்ராஜ்யம் உருவாகும் போது என்ன பண்ணுறாங்க, எல்லா பகுதிக்கும் சேர்த்து லத்தீன் மொழியில் தான் வைக்கணும்னாங்க. அந்த லத்தீனை ஒரே மொழியாக வையின்னு சொன்னதில் தான் எல்லாம் பிரச்சனையாகி தனித்தனி நாடாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போது இயேசு பிறக்கிற காலத்துலேயே வந்து ஒரே மொழின்னு சொன்னது ரோம் சாம்ராஜ்யத்திலே ஒர்க் ஆகலை. இங்கே ஒர்க் ஆகணும்னு இவன் நம்பினான். நம்பினது மட்டும் இல்லாமல் அதை நம்ம மேலே திணிச்சான். நீ கட்டாயம் இந்தியை படித்தாகணும் அப்படின்னா. இன்னொரு பெரியாரிய செயற்பாட்டாளர் சொல்லணும்னா இது வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடாது, இந்திய ஆதிக்கம் அப்படி தான் சொல்லணும். அப்படி திணிப்பு தான் ஆதிக்கம், ரெண்டும் ஒன்று தானே. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ செஞ்சே ஆகணும்னு நான் சொன்னால் என்னோடய பவரை வச்சு தான் செய்ய முடியும். எனக்கு உண்மையில பவர் அந்த அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யலாம். திணிப்பதுன்றது அதிகாரத்தை கொடுக்கறது தானே. இப்போ தமிழ்நாட்டில் என்ன விதமான ரிபல்ஸ் நடக்குது? தமிழ்நாட்டில் 1935 பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறிவிச்சிட்டார். அப்போவே அறிவித்து அது பெரிய போராட்டமாகி
அப்போதைக்கு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. மறுபடியும் 1960களில் இன்னொரு முறை வருது. அப்போ ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் அண்ணா, 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக நின்று இந்திய எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த முன்னெடுத்தாங்க. அது எதனால் தப்புன்னு நான் சொல்கிறேன்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தன் கிராமத்துலேருந்து வர்றான்னு வைங்க, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வராங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தால் என்ன சொல்லுது, யாத்ரிகன் கிருப்பியான் ஜாம் தேத்தி ஹே, गाड़ी नंबर 601 9 50 मिनट से 8 नंबर प्लेटफॉर्म से आ रही है அப்படின்னு. இது எதுக்காக புரியுமா? இதுதான் புரியலன்னு விட்டுரு. அங்கே போய் போர்டு பார்த்தேன்னு வச்சுக்க, எக்மோர் அப்படின்னு ஹிந்தியில் எழுதி வச்சுருப்பான். அவன் சொன்னது ஹிந்தி மட்டும் இல்லை, இங்கிலீஷை எடுத்துருன்னு வேற சொன்னான். அப்போ என்ன ஆகும்? ஒருத்தன் ஸ்கூலில் போய் படிச்சிருப்பான், அப்போவும் அவன் எழுத படிக்க தெரியாதவன தான் இருப்பான். இப்போவே இங்கிலீஷில் ஃபார்ம் கொடுத்தாலே பேங்க்கில் செல்லான் ஃபில் பண்ணுன்னா தன்றான். இங்கிலீஷும் கிடையாது, வெறுமனே ஹிந்தியில் தான் இருக்கும் ஃபார்ம் அப்படின்றது தான். எப்படி இருக்கும்? அதான் ஹிந்தி கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது? நான் கன்னியாகுமரி விட்டு வெளியவே போகிறதில்ல, புரியுதா? கன்னியாகுமரியில் எனக்கு வீடு இருக்குது, ஒரு கடை வச்சுருக்கேன், வியாபாரம் நடக்குது. நான் என் வேலையே டெய்லி வீட்டில் இருந்து கடைக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், சாப்பிட்டு தூங்கணும், மறுநாள் கடைக்கு போகணும். இதுதான் என்னோட லைஃபு. நான் ஹிந்தி படித்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஹிந்திக்காரன் கடைக்கு வந்தானா அவனுக்கு எப்படி என்ன சொல்லுவீங்க? அவன் கன்னியாகுமரிக்கு வந்து அவன் தான் தமிழ் கற்றுக்கிட்டு வரணும். நானும் அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு வான்னு சொன்னேன். நீ தமிழ்நாட்டுக்கு வர்ற, கன்னியாகுமரிக்கு வரனா நீ தான் கற்றுக்கணும். நான் இங்கேருந்து அமெரிக்கா போகிறேன்னா நான் தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அமெரிக்கா வருவார்ப்பா, அதனால் அமெரிக்காவில் எல்லாரும் தமிழ் கற்றுக்குங்கன்னு சொல்லுவீங்களா? இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். முதல்ல இந்த வட இந்தியாவில் வேலை கிடைக்குன்னு சொல்கிறதெல்லாம் பொய். வட இந்தியாவுக்கு ஏன்பா போகிறான்? அவன் போகணுன்னு என்ன அவசியம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குன்னா அது கிடைச்சா கற்றுக்கிறான், கிடைச்சா கற்றுக்க போகிறான்ப்பா. சரியா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லெட்ஸ் கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் அப்படிம்பாங்க. லெட்ஸ் கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பாலத்தை கடக்கணும்னு இப்போ இருந்தே யோசிக்க வேண்டாம், பாலம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அதை தமிழில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கூனியூருக்கு போகிறவன் தஞ்சாவூர்லேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போனானா அப்படிம்பாங்க. ஏன்னா கூனியூரில் வந்து எல்லாருமே குனிஞ்சு தான் நடப்பாங்களாம். நம்ம அதனால் இப்போயே பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும்போதே குனிஞ்சே நடந்து போனான் அப்படின்ற மாதிரி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கூனியூருக்கு போகிறவன் தஞ்சாவூர்லேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போனானான்ற மாதிரி. நான் வட இந்தியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சாய்ஸ் தானேப்பா. நான் 35 வருஷமாக மீடியாவில் இருக்கேன். எனக்கு 3 தடவை ஆஃபர் இருந்தது. ஒரு தடவை இலங்கையில் ஒரு மீடியா ஹவுஸ்லேருந்து ஒரு ஆஃபர் இருந்தது. 2 தடவை துபாயிலேருந்து ஒரு மீடியா ஹவுஸ்லேருந்து ஆஃபர் இருந்தது. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வெளிநாடு போய் வேலை செய்ய இஷ்டம் கிடையாது அப்போ இருந்தே. சரியா? அப்போ ஒருத்தன் வந்து வெளியே போகிறனா இல்லையானே தெரியாது உனக்கு. நான் வந்து வட இந்தியா போகணுமா இல்லையான்றதே உனக்கு தெரியாது, ஆனால் நான் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா அதை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? மொழின்றது ஒரு கம்யூனிகேஷனுக்கு. இந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு லாங்குவேஜை நீ கற்றுக்கோன்னு சொல்கிற கூட பரவாயில்ல. சரி, ஒரு சும்மா வேணால் கற்றுக்கலான்னு. கட்டாயம் கற்றுக்கணும். அந்த கட்டாயம் கற்றுக்கிறதுக்கு கூட அந்த லாங்குவேஜில் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. ஸ்கூலுக்கு ஹிந்தியில் என்னப்பா? ஸ்கூல் தான். ஹாஸ்பிட்டலுக்கு ஹிந்தியில் என்னது? ஹாஸ்பிட்டால். பாதி வார்த்தையே ஹிந்தியில் வார்த்தையே கிடையாது. இப்போ சத்யகுமார்னு ஒருத்தர் போயிட்டு சேர்ந்துருக்காருல டிவிகேல, அவர் வந்து நீங்கள் புறநானூற்றை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்களா, திருக்குறளை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாரு. சரிப்பா, ஹிந்தியில் ப்ரொமோட் பண்ணுறதுனா இருக்குதுன்னு நெல்சன் சேவியர் கேட்பாரு. அவன் முடிப்பான், சொல்கிறேன் சார் இல்லை, அந்த வக்கீல முதல்ல புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத சொல்லு தமிழில். அட்வொகேட் படிச்சிருக்காரு, எழுத மாட்டாரா? எழுதி காட்ட சொல்லி. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, அந்த அளவுக்குலாம் அவருக்கு நாலேஜெலாம் இருக்காது. புறநானூறு, அகநானூறுன்ற பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் வேணா. அவ்வளோதான் அதில் சந்தோஷப்படுறதுக்கு உண்டான செய்தியை தவிர அதை தாண்டிய சந்தோஷப்படுற அளவுக்குலாம் பெரிய செய்திலாம் கிடையாது. இல்லை, முழுசாக இதை புரிஞ்சுங்க. அதாவது எதுக்காக இன்னொரு மொழியை திணிக்காதேன்னு நம்ம சொல்கிறோம்னா ரொம்ப சிம்பிள். மொத்த ஜனத்தொகையில் அதிகம் போனால் ஒரு 7% பேருக்கு மேலே புலம்பெயர்ந்து போக மாட்டாங்க. அப்படி புலம்பெயர்ந்து போக வேண்டியிருக்குன்னா அந்த பகுதியோட அரசாங்கம் அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம்.
ஏதோ சிக்கல் இருக்குதாங்க. சிக்கலில் மோசமாக இருக்குது. சோத்துக்கு வழி இல்லை அப்படின்றப்ப தான் புலம்பெயர்வான்பா. சோத்துக்கு வழி இல்லை அப்படின்றப்ப தான் புலம்பெயர்வான். ஒரு சிலர் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாமேன்ட்டு போவான். அது ரொம்ப கம்மி. அது அந்த பர்சன்டேஜ் கம்மி. வேறு வழியே இல்லை. எனக்கு இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு இந்த ஊரில் ஒத்த ரூபா சம்பாதிக்க கூட எனக்கு வழி இல்லை அப்படின்றப்ப தான் நான் அந்த ஊரை விட்டு போவேன். இல்லைன்னா நான் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எனக்கு? புரியுதா? மனிதன் வந்து ஒரு கூட்டமாக வாழக்கூடியவன். தான் சார்ந்திருக்கும் கூட்டத்தை விட்டுட்டு அவன் போகணுன்னு என்ன அவசியம் வருது? சோத்துக்கு பிரச்சனை வந்தால் தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். அப்படி இருக்கும்போது 93% மக்கள் வந்து யாரும் பிறந்த ஊரை விட்டு, நான் சொல்கிறேன் பிறந்த மாநிலத்தை கூட இல்லை, பிறந்த ஊரை விட்டே போக போகிறது இல்லை. இப்போ கொஞ்சம் மைக்ரேஷன் சென்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் ஐடி கம்பெனி அது இதெல்லாம் வந்ததுனால. இப்போ அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நீ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஐடி காரிடர், மதுரையில் ஒரு ஐடி காரிடர் இப்படி ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஏன் இப்போ அவன் மதுரைக்காரன் அங்கேருந்து வர போகிறான்? சரி, இப்போ இந்தி திணிப்புன்னு ஒரு போராட்டம் நடக்குது, அதை வந்து இப்போ படமாக எடுக்கிறாங்க. அதனுடைய தேவையாக இருக்குது. இப்போ மறந்துடக்கூடாதுல்ல. இப்போ திரும்பவும் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதன் தாக்கம், அதாவது நமக்கு பல விஷயங்கள் வந்து இப்போ உள்ள தலைமுறை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். பல விஷயங்களை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த வசதிகள்லாம் வந்ததுனால சௌரியமாக இருக்குல்ல அப்படின்ட்டு. இந்த வசதியான சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது வரலாறு நம்ம ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. வரலாற்றில் ஏற்கனவே நடந்த தவறுகளை மீண்டும் செய்யாதீங்க அப்படின்றது, மீண்டும் செஞ்சிடாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த தரவாடு பற்றி நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப பேசினதுக்கப்புறமும் கரூரில் போய் பாப்பான் சாப்பிட்ட எச்சிலையில் உருளுவேன்னு ஒருத்தன் கேஸ் போடுறான்ல, நடக்குதா இல்லையா? அடுத்தால இன்னொருத்தன் சொல்லுவான், பாப்பாங்கிட்ட ஒரு பிள்ளையை பெற்றுக்கோ நீ, அது அறிவாளி பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அடுத்தால வந்து. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? வரலாறு திரும்ப திரும்ப பேசணுன்றதுக்கு காரணம் இதுதான். இப்போவும் ஹிந்தி படித்தாதான் என்னன்னு ஒரு குரூப் கேட்டுட்டு தெரியுது. அந்த குரூப்புக்கு தெரியலைன்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். அது இந்த படம் முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பை பற்றி தான் பேசுதான்னு எனக்கு தெரியாது. ஹிந்தி எதிர்ப்பையும் சேர்த்து பேசலாம் ஒரு வேளை. ஆனாலும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு அதனோட சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பஸ்ஸில் போனீங்கனாலும் எந்த ரோட்டுக்கு போனீங்கனாலும் எல்லாமே ஹிந்தியில் எழுதியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணப்போ அதை புரியாமல் ஓவர் தேசபக்தியில் இருந்துட்டாங்க. நமக்கு நல்ல வேலைக்கு இங்கே பெரியார் இருந்தார். ஹிந்தி படிக்கிறது தேசபக்தின்னு சொன்னான் யாவன். நீ இந்தியனாக இருந்தால் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை நம்பிட்டாங்க எல்லா மாநிலத்திலையும். இங்கே பெரியார் இருந்ததுனால அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் தேசாபிமானியும் கிடையாது பாஷாபிமானியும் கிடையாது அப்படின்னாரு. எனக்கு தேசபக்தியும் கிடையாது, மொழி பற்றும் கிடையாது, எனக்கு மனித பற்று தான் முக்கியம், எனக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம், மற்ற எந்த அபிமானமும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வரப்போய் தான், அவர் சொல்ல போய் தான், ஓ அவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், ஹிந்தி வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு அதை போராட்டமாக முன்னெடுத்தோம். அப்படி எடுக்காமல் போயிருந்தா இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து மகாராஷ்டிராவில் வெடிக்குது, கர்நாடகாவில் வெடிக்குது, வெஸ்ட் பெங்காலில் வெடிக்குது. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குப்பா, டிடெக்டிவ் ஏதோ போட்டு, டிடெக்டிவ் ஏதோ போன்ஸ்லே பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருக்கான். 1946 நடக்கிற 45 42 நடக்கிற மாதிரி, செகண்ட் வேர்ல்டு வார் பேக்ரவுண்டில் எடுத்துருக்கிறாங்க. படம் முழுக்க முழுக்க எங்கே நடக்குது? கல்கத்தாவில் நடக்குது. கேரக்டர் பூரா எதில் பேசிகிட்டு இருக்காங்க? ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. கல்கத்தாவில் எல்லோரும் ஹிந்தியாக பேசுகிறாங்க. இந்தியாவின் முதல் சினிமாவை எடுத்தவர் பால்கேன்னு ஒருத்தர். அவர் எடுத்த படம் ராமாயணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மராட்டியில் எடுத்தார். இன்றைக்கும் திரைத்துறையில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அந்த பால்கே தான் முதல் படத்தை எடுத்தவர். முதல் படம் மராட்டியில் எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கி மராட்டியில் எத்தனை படம் வருது? படமே கிடையாது. நாம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இப்போவும் பாரு, அமேசானில் வருஷம்
இலக்கிய போட்டி ஒன்று நடத்துகிறான். முதல் பரிசு 5 லட்சம், 2வது பரிசு 1 லட்சம், 3வது பரிசு 50,000. ஏதாவது நீ ஒரு இலக்கியம் எழுதி அனுப்பலாம், புத்தகமாக அனுப்பணும், கிண்டில் புக்கில். எத்தனை லாங்குவேஜில் நடத்துகிறான் தெரியுமா? 3 லாங்குவேஜ்: இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாட்டோட இருந்ததுனால அவனும் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கும்போதே தெலுங்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியாவது தப்பிச்சுது. இல்லைன்னா தெலுங்குலேயும் ஹிந்தி படம் தான் ஓடும். கர்நாடகாவில் ஹிந்தி படம் தான் ஓடிட்டு இருக்குது தியேட்டரில். அவன் என்ன நடக்குது பாருங்க. ஒரு மொழியை உன்கிட்ட கொண்டாந்து உள்ளே திணிச்சு உன்னோட கலை, உன்னோட இலக்கியம், பண்பாடு எல்லாத்தையும் மாற்றுறான். எக்கனாமிக்ஸும் சேர்ந்துருக்குது அதில். ஆமாங்க. இன்றைக்கி விஜய் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் விஜயே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? வங்காளத்தில் எந்த விஜய் இருக்கார்? மராட்டியில் எந்த சூப்பர் ஸ்டார் இருக்கார்? சூப்பர் ஸ்டார்னால் இந்தியாவில் 3 கேட்டகரி தான். ஹிந்தி சூப்பர் ஸ்டார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார், தமிழ் சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். அந்த ஆந்திரா வந்து இங்கே சென்னை மாகாணத்தோடு இல்லாமல் இருந்திருந்தா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே போயிருப்பாங்க. படமும் தெலுங்கில் எடுக்காமல் ஹிந்தி படத்துக்கே போயிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இலக்கியத்தில் நம்பர் 1 இருந்தது வங்காளம், நம்பர் 2 இருந்தது மராட்டியம். சினிமாவில் முதல்ல வந்தது மராட்டி. இங்கெல்லாம் சினிமாலாம் ஒழிஞ்சு போச்சு. மராத்தியில் பேப்பர் கூட வருதான்னு தெரில. நான் சொல்கிறேன், கல்கத்தாவில் நடக்கிற கதையை ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க அவனுங்க. பாம்பேயில் நடக்கிற கதையை ஹிந்தியில் பேசுகிறத கூட என்னால் ஓரளவு சகிச்சிக்க முடியும். அப்போ இது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியானத்தாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அவ்வளோதான். மலையாளம் கூட கிடையாது. இந்த 3 லாங்குவேஜ் இருந்தால் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களாம் சப்டைட்டில்ஸ் போட்டு விட்டுடலாம். இங்கிலீஷ் படம் வர்றது பூரா என்ன டப்பிங்கில் வருது? இந்த 3 டப்பிங்கில் தான் வருது: ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. அப்போ நம்ம தாய்மொழியை நம்ம பிடிச்சிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி உங்களுக்கு ரஜினி கமலும் கிடையாது, அஜித் விஜயும் கிடையாது, யாரும் கிடையாது. சொல்லப்போனால் தமிழ் திரை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு நன்றி சொல்லணும். அது இல்லைன்னா உங்களுக்கு லைஃபே கிடையாது. எல்லா படமும் ஹிந்தியில் தான் வந்திருக்கும். தன்னை எழுத்தாளர்னு சொல்லிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒத்துக்கணும். இல்லைன்னா அப்படி ஒரு இலக்கியம்ன்ற இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போயிருக்கும். புரிஞ்சுதா? அப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றது வந்து நம்மளுடைய கடைக்கோடி மக்களோட வாழ்க்கை தரத்தில் தொடங்கி திரைப்படம் போன்ற எல்லா இடத்துக்கும் உள்ளான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம கவனமாக மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். படம் வரட்டும், நம்ம இன்னும் விரிவாகவே பேசுவோம். படத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி ஒரு ட்ரெய்லர் வருவாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் ஒரு ட்ரெய்லராக பேசியிருக்கோம். ஒரு இன்ட்ரோவாக நம்ம வச்சுப்போம் பராசக்திக்கு. இன்னும் நம்ம வருகின்ற காலங்களில் படத்தை ஒட்டி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோன்னா அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் இப்போ ரொம்ப நன்றி. நன்றி.